ஒரு கிராமத்துல ஒரு தெய்வம் நேரா கோர்ட்டுக்கே வந்து சாட்சி சொன்னது உங்களுக்கு தெரியுமா? இது சாதாரண கதை இல்லைங்க. ஹைகோர்ட் சுடலைமாட சுவாமியின் அதிசயம். ஆறுமுகமங்கலத்தில் சின்னான் என்ற ஒரு ஏழை மனிதர் தனியாக மாடு மேய்த்து உயிர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் காட்டில் மாட்டை கட்டி ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த அவர் திடீரென்று சில முரடர்கள் ஒரு அப்பாவியை துரத்தி வந்து வெட்டி கொள்ள போவதை பார்த்தார். அந்த அப்பாவி, என்னை விட்டுவிடுங்கள், சுடலைமாட சுவாமி பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களை கண்டிப்பாக தட்டி கேட்பார் என்று கெஞ்சினார். ஆனால் முரடர்களுக்கு அவரை விட்டு போக மனமில்லாமல் அந்த மனிதனை வெட்டி கொன்றார்கள். சின்னான் அந்த சம்பவத்தை கிராமத்துக்கு சென்று அந்த இறந்து போனவர் மனைவியிடம் சொன்னார். அழும் அந்த பெண்ணை பார்த்து, நான் சாட்சி சொல்றேன், குற்றவாளிகள் என்றுமே தப்ப முடியாது என்று தைரியமாக கூறினான். அதை கேள்விப்பட்ட முரடர்கள் கோபமாக சின்னானை ஒரு பாழடைந்த மண்டபத்தில் கட்டி பூட்டி வைத்தார்கள். வழக்கு கோர்ட்டுக்கு போச்சு. சாட்சிக்காக சின்னானை அழைச்சாங்க. ஆனால் அவனை கட்டி வைத்திருந்தார்கள் அந்த முரடர்கள். ஆனாலும் கடைசி நிமிடத்தில் அந்த சாட்சி கூண்டில் வந்து நின்றார் சின்னான். அதிர்ச்சியில் சுற்றியிருக்கும் முரடர்கள் பார்த்தார்கள். சின்னான் நீதிபதியின் முன் நிமிர்ந்து நின்று முழு உண்மையையும் தைரியமாக சொன்னார். முரடர்களின் ஆள் ஒருவன் சின்னானை கட்டி வைத்த இடத்தில் சென்று பார்த்தார். சின்னான் அங்கே கட்டி வைத்த மாதிரியே மயக்கத்தில் படுத்திருந்தான். அப்போ கோர்ட்டில் நின்று சாட்சி சொன்னது யார்? அந்த அப்பாவி மனிதன் உயிர் விடும் நேரத்தில் சொன்ன வார்த்தைக்கிணங்க அந்த சுடலைமாட சுவாமிதான் சின்னான் உருவத்தில் ஹைகோர்ட்டுக்கு சென்று சாட்சி சொன்னார். இதற்காகவே இன்றைக்கும் அந்த கோவிலில் சாமி முன் ஒரு சாட்சி கூண்டு இருப்பதை பார்க்க முடியும். சுடலைமாடன் உண்மைக்கு என்றும் காவலாக நிற்பார்.